ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது எல்லாருமே ஹனியில் வந்துட்டு பேரிச்சம்பழம் இல்லை ட்ரை நட்ஸ் இது எல்லாத்தையும் ஊற வச்சு சாப்பிட்டு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இஞ்சியை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உலகம் முழுவதும் எல்லா வீட்லேயுமே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பொருள் தான் இஞ்சி. என்னதான் இஞ்சி இந்தியா மற்றும் ஆசியாவை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் சமையலில் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இஞ்சி சமையலின் சுவை மற்றும் மணத்திற்காக மட்டும் சேர்க்கப்படுவதில்லை, அதோட மருத்துவ குணத்தினால தான் சமையலில் சேர்க்கப்படுது. இஞ்சி நாட்டு மருத்துவத்திலும் பெரிதும் பயன்படுகிறது. பழங்காலம் முதலாக இஞ்சி ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பலவாறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சொல்லப்போனால் இஞ்சியில் 50% மருத்துவ பண்புகள் அடங்கியிருக்கிறதுனால இது பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது. இத்தகைய இஞ்சியை மருத்துவ குணம் கொண்ட இன்னொரு பொருள் என்னென்னா தேன். அதோடு சேர்ந்து சாப்பிட்டா நமக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக தானே கிடைக்கும். இங்கே நம்ம இஞ்சியை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்னென்ன நம்மளோட பிரச்சனைகள் சரியாகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரச்சனை வயிற்று பிரச்சனை. இது எல்லாருக்குமே இருக்குது. பெரியவங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிற்று பிரச்சனைகள் இருக்குது. இந்த வயிற்று பிரச்சனைகளுக்கு இஞ்சி ஒரு நல்ல நிவாரணத்தை வழங்குது. இது வயிற்றில் உள்ள அதிகப்படியான கேஸை வெளியேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் அஜீரண பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்க உணவு சாப்பிட்ட பிறகு தேனில் ஊற வச்ச இஞ்சியை ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செரிமானம் சிறப்பாக நடக்குது. முக்கியமாக தேனில் ஊற வச்ச இஞ்சி சாப்பிட்றதுனால வயிற்று உப்புச பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பாதிப்பை இது தடுக்கும். இப்போது நவீன ஆராய்ச்சி ஒன்று என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இஞ்சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்று செயல்பட்டு உடலை தாக்கும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரியாக்டிங் ஏற்படும் அபாயத்தை தடுக்கும். மேலும் இது டிஎன்ஏ பாதிப்பையும் தடுத்து விரைவில் முதுமை தோற்றத்தை ஏற்படாமல் தடுக்குது. எனவே நீண்ட நாட்கள் இளமையோட காட்சி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேனில் ஊற வச்ச இஞ்சி எடுத்து டெய்லி ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இருமல் சளியிலேருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ பழங்காலம் முதலாகவே இஞ்சி சளி மற்றும் இருமலில் இருந்து விடுபட பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக இஞ்சி ஏன் அப்படி இதாகுதுன்னா, அது சுவாச பாதையில் உள்ள தொற்றுகளை இஞ்சி சரி செஞ்சிருது. சளி முறியறதுக்கும் இந்த இஞ்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய வெப்பமூட்டும் பண்புகள் என்ன பண்ணுது, இறுகி உள்ளே இருக்கக்கூடிய சளியை இலக செய்து வெளியேற்றுது. இப்போ நம்ம சளி இருமலால் அவஸ்தைப்பட்டோம் அப்படின்னா தேனில் ஊற வச்ச இஞ்சியை எடுத்து ஒரு துண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமானது, உயிரை கொள்ளக்கூடிய நோய் கேன்சர்னு சொல்கிறாங்க. இந்த கேன்சரையும் இது தடுக்கும். இப்போ நவீன ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சியில் இஞ்சி புற்றுநோயை தடுக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இஞ்சி உடலை தாக்கிய புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் உடல் முழுவதும் பரவுவதையும் தடுக்குது. அதனால் தேனில் ஊற வச்ச இஞ்சியை தினமும் சிறிது சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் அபாயத்திலேருந்து விடுபடலாம். ஆல்ரெடி அந்த செல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருந்தால் கூட இந்த தேனில் ஊற வச்ச இஞ்சியை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். பஸ்ஸில் பண்ணாலும் இருக்கும், காரில் போனாலும் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வாந்தி வர மாதிரி அந்த ஃபீல் ஏற்பட்டால் கூட நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இந்த இஞ்சியை சாப்பிட்டா நல்ல பிரச்சனை. தேனில் ஊற வச்ச இஞ்சியை கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் குறையும். இஞ்சியில் உள்ள மருத்துவ பண்புகள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் செயல்பட்டு வாந்தி அல்லது குமட்டல் வருவது போன்ற உணர்வை குறைக்கும். அதனால் இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃபீலிங் வராது. நெக்ஸ்ட்டு ஆஸ்துமாவுக்கு இது ரொம்ப நல்லது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சியை பழங்காலத்துலேருந்தே சாப்பிட்டுட்டு வராங்க. இது ஒரு நல்ல தீர்வளிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதுலேயே இஞ்சி சாறு குடிக்க பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம், இப்போ இஞ்சி சாறு குடிக்க சொல்லுவாங்க அந்த ஆஸ்துமா பிரச்சனைக்கு. அது பிடிக்காதவங்க இஞ்சியை தேனில் ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். இது சுவையாக இருக்கிறதோடையும் ஆஸ்துமா பிரச்சனைக்கு இது என்ன பண்ணுது, நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் இருந்தும் இது நிவாரணம் கொடுக்குது. ஆர்த்ரைட்டிஸ் இப்போ எல்லாருக்குமே மூட்டு வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே, அதாவது முன்னாடியெல்லாம் 50க்கு மேலே வந்தது, இப்போ 30க்கு மேலேயே வர ஆரம்பிச்சிருது. இந்த இஞ்சி என்ன பண்ணோம், மூட்டு வலியை குறைக்கும் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையிலிருந்து நிவாரணமும் அளிக்கும். இஞ்சியில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளான ஜிஞ்சரால் அப்படிங்கிற பொருள் தான் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை குறைக்க உதவுது. அதனால் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க தினமும் தேனில் ஊற வச்ச இஞ்சி துண்டை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவாக அவங்க ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகலாம். நெக்ஸ்ட்டு இரத்த சர்க்கரை அளவு குறையும். இஞ்சி உடலில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். இது சர்க்கரை நோய் வருவதற்கான அபாயமும் குறையும் இது சாப்பிட்றதுனால. மேலும் இது உடலில் இருக்கக்கூடிய இன்சுலினோட உற்பத்தியை அதிகரிக்கும் மற்றும் கார்போஹைட்ரேட் வளர்ச்சியை மாற்றம் செய்யும் நொதிகளோட உற்பத்தியிலையும் பங்கு கொள்ளும். ஸோ அதனால் இப்போ நமக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி என்ன பண்ணணும், தேனில் ஊற வச்சு இஞ்சி சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சுகர் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு ஒற்றை தலைவலி மற்றும் மாதவிடாய் வலி நீங்கிறதுக்கு இந்த இஞ்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி ஒற்றை தலைவலியில் இருந்து இயற்கையாக சரி செய்யும். மேலும் உடலில் ஏற்படுற பல வலிகளான உடல் வலி, மூட்டு வலி, கால் வலி, மாதவிடாய் கால வயிற்று வலி மற்றும் இதர வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நிவாரணி இஞ்சி. அடிக்கடி உங்களுக்கு உடல் வலி ஏற்படுது அப்படின்னா அதை தவிர்க்கணும்னா தேனில் ஊற வச்ச இஞ்சியை நம்ம சாப்பிடணும். ஸோ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், இஞ்சி சாறு போட்டு குடிப்போம். ஸோ அப்படி போட்டு குடித்தோன்னா உடல் வலி போகுது அப்படின்னு போட்டு குடிப்போம். ஸோ இப்போ அதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா தேனில் ஊற வச்ச இஞ்சியை நம்ம சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இதயத்திற்கு நல்லது. இஞ்சியில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவுது. மேலும் பழங்காலத்தில் இதய பிரச்சனைகளுக்கு இஞ்சி தான் பயன்படுத்தப்பட்டு வந்தாங்க. இப்போ உங்களோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தேனில் ஊற வச்ச இஞ்சியை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதனால் நம்மளோட இதயம் எப்போதுமே ஆரோக்கியமாக செயல்படும். நெக்ஸ்ட்டு இஞ்சி ஆற்றலை நம்ம உடம்புக்கு நல்ல சக்தி ஆற்றலை கொடுக்கும். தேன் கலவையில் கார்போஹைட்ரேட் ஏராளமான அளவில் இருக்குது. இஞ்சி தேன் இது ரெண்டுத்துலேயுமே அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் தேனில் இனிப்பு சுவையை தரும் சுக்ரோஸும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உடலுக்கு ஆற்றலை வழங்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அப்போக்கப்போ என்ன பண்ணணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த தேனில் ஊற வச்ச இஞ்சியை சாப்பிட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு உடல் எடை குறையும். இந்த உடல் எடை அதிகம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு காரணம் நிறைய பேர் உட்காந்தே ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த தேன் இஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலவையை நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையை குறைய வாய்ப்பு இருக்குது. இஞ்சியை அரைச்சி சாராக தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா இந்த தேன் இஞ்சி சாறு குடிக்கலாம். ஸோ எது குடித்தாலும் உங்களோட எடை விரைவில் குறையிறது நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைக்கும். இஞ்சி தேன் கலவை செரிமானத்தை மேம்படுத்துவதோடு ஃபைல் சுரப்பை தூண்டி வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைக்கும். இதனால் என்னாகும், தொப்பை குறையும். நல்ல மாற்றத்தை காண தொடர்ந்து நம்ம 40 நாள் என்ன பண்ணணும், இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடிச்சிட்டு வரணும். அதே சமயம் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்தோம் அப்படின்னா தொப்பையும் குறையும், உடல் எடையும் குறையும். இந்த தேனில் ஊற வச்ச இஞ்சி சாப்பிட்றது மூலமாக மூளையில் புரோட்டீன் அளவு அதிகரித்து மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது. இரத்த நாளங்களில் இரத்தக்கட்டு ஏதேனும் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. இதற்கு கைக்கண்ட மருந்து இஞ்சி. இரத்த நாளங்களோட செயல்பாட்டை மேம்படுத்தி மாரடைப்பு நேராமல் இஞ்சி தடுக்குது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சி உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தேனில் ஊற வச்ச இந்த இஞ்சி சாப்பிட்றது மூலமாக இந்த மாரடைப்பு பிரச்சனையிலேருந்தும் நம்ம சரி பண்ண முடியும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள இந்த இஞ்சி தேன் கலவையை நம்ம எல்லாருமே சாப்பிட்டு நம்மளோட உடம்பை ஹெல்த்தியாக என்றைக்குமே வச்சுருக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.